எஸ் செழியன்னு சொல்லி ஹெட் இன்ஜுரி ஆகி அட்மிட் ஆயிருக்காருல 1 மினிட். மேகலா, என்னடா இவ இங்க நிக்கிற? சரிதான், அவ தம்பிய இங்கதான் சேர்த்திருக்கா போல இருக்கு. டேய், ஹாஸ்பிட்டலுங்கிறது பொது இடம்டா. கண்மணி இங்க இருக்கிறது அவருக்கு தெரியக்கூடாது. கத்தி கூப்பாடு போட்டான வையே, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே அவளை கூட்டிட்டு போயிடுவா. வாடா, குட்டிச்சு ஒரு மாதிரி வளர்ந்துருக்கல, அப்படியே நான் மறைச்சிட்டு வா. வருத்தப்படாத, வா அங்க போய் உட்காந்துக்கலாம். மேகலா, அனிதா, என்னாச்சு? அங்க அங்க பாரு, அங்க பாரு. அவன்தான் தியாகு, கண்மணியை கடத்தி வச்சிருக்கிறவன். இங்க வந்துட்டானே, நான் என்ன பண்ண போறேன்? ஏய், என்னது இது? உன் போட்டோ, உன் பேரு என்னது? அனிதா, அனிதா, தியாகுக்கு பணத்தை கொடுத்துடலாம். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற நீ? இல்ல, அப்புறமா சொல்றேன். ஆனா ஒரு வழி இருக்கு. நான் போய் தியாகு கிட்ட டைம் கேட்டுட்டு வந்துறேன். ஏதோ உளற. எப்படி உன்னால பணத்தை கொடுக்க முடியும்? என்ன பண்ண போற? அப்புறமா சொல்றேன்ல. நீங்க இரு, நான் போயிட்டு வந்துறேன். இரு, நானும் உன்னோட வரேன். ஐயோ, நீ வந்தா அனாவசியமா சந்தேகப்படுவா. நீங்க இரு, நான் போயிட்டு வந்துறேன். இத பிடிச்சுக்கோ. முக்கியமான வேலையா கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். அப்புறம் கூப்பிடுறேன். வாடா, அண்ணன் கூப்பிடுறாரு. வா. கமிஷனர் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. பை. இவனுங்க எல்லாம் சொதப்பிடுவானுங்க தானே உங்களை விட்டேன். நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க. எப்படிடா இருக்கா? அண்ணா, கட்டு போட்டுருக்காங்கண்ணே. மயக்கமா இருக்கு, மேல கூட்டு போக சொன்னாங்க. யாருக்கும் தெரியாம ஒரு ஒதுக்குப்புறமான ரூமா பார்த்து போட சொல்லுங்க. போங்க. டாக்டர் பார்த்தார்ல.
சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் போடா, சார். வேகமா போ. சார் அவளுக்கு தெரியாம தலையை மறைச்சு கொண்டு போங்கடா. சார் சார் நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுத்துறேன் சார், கொடுத்துறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. என் தம்பி ஒண்ணு செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க சார். நான் எப்படியாவது பணத்தை உங்ககிட்ட கொடுத்துறேன். பாவம் சார் என் தம்பி. உங்க ஆளுங்கெல்லாம் அவனை மோசமா அடிச்சு போட்டுட்டாங்க சார். ஆள் தெரியாம மோதனதும் இல்லாம தெனாவட்டா வர பேசுனா ஏதோ இந்த மட்டுமாவது உயிரோடு இருக்கானேன்னு சந்தோஷப்படு. சார் மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. இப்ப தெரியுதாடி என் பவர் என்னன்னு. சார் இனிமே நான் அந்த ஏசி போலீஸ் அவங்க கிட்ட எல்லாம் போக மாட்டேன் சார். இனிமே என்னால தாங்கிக்க முடியாது சார். எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. நீங்க கேட்ட பணத்தை நான் எப்படியாவது தந்துடுறேன் சார். அத எப்படி? உனக்கு உன் தம்பி பக்கத்துல உட்காந்து அழுகிறதுக்கு தானே நேரம் சரியா இருக்கும். பணம் என்ன தன்னால ஓடி வருமா? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எப்படியாவது பணத்தை பெரட்டி உருட்டியாவது கொண்டு வந்துடுறேன் சார். நீ பெரட்டு உருட்டு, ஆனா ஒரு நாளைக்குள்ள பணம் வரலன்னு வெய்யே. இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க. உன் தம்பி உசுருக்கு உத்தரவாதம் தர முடியாது. ஐயோ தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன் சார், கொடுத்துறேன். ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. சரி, 24 மணி நேரத்துல பணத்தோட வரணும். போ. பாப்பா மேகலா, சொல்லுங்க சார். நான் சொன்ன டைமுக்குள்ள நீ பணத்தோட வரலன்னா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். கேப்பியா? சார் நான் கண்டிப்பா பணத்தோட ஏய். வரும். கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சொல்றது கேப்பியா? சரி சார். ஏய், என்ன கும்முடி பூண்டி கூட்ஸ் வண்டி மாதிரி போற? போய் சேர்றதுக்கு ஒரு நாள் ஆகும் போல இருக்கு. ஓடி ஓ. வக்கீல் தம்பி பணத்தோட வரப்போறா. கலையரசு நம்ம பங்காளி. அவன் 40 பிளாட்டும் நமக்கு தான். வாங்க. அனிதா அனிதா, நான் தியாகு கிட்ட பேசிட்டேன். ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ள நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணணும். சரி இப்ப என்ன பண்ண போற? நீ உடனடியா வண்டி ரெடி பண்ணு. நான் பெங்களூர் போகணும். பெங்களூருக்கா? எதுக்கு? எல்லாம் பண விஷயத்துக்காக தான். உன்னால வண்டி ஏற்பாடு பண்ண முடியும்ல? அது சொல்லு. அதெல்லாம் பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் என்ன? இரு அனிதா, நீ வண்டிக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணு. நான் சரியான டிஸ்சார்ஜ் பண்ண ஏற்பாடு பண்றேன். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உங்ககிட்ட பணம் இருக்கா? இருக்கு. வா. சார். எஸ், நீங்க சார் வணக்கம். நான் ஆடிட்டர் சிவகுமார் சார். ஓ, ஐ எம் சாரி. வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க சார். உங்களை தான் எதிர்பார்த்தேன். வாங்க ப்ளீஸ். நான் உங்களை நேரில் பார்த்ததில்ல, ஆனா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சீனியர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். வாங்க ப்ளீஸ் சிட் டவுன், உட்காருங்க. தேங்க்யூ சார். ஆ, நானும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அச்சா, குட். காஃபி ஆர் டீ? வேண்டாம் சார், இப்பதான் வர வழியில சாப்பிட்டு வந்தேன். தேவராஜ் வெளியே போயிருக்கான். இப்போ 1 ஹவர்ல திரும்பி வந்துடுவான். அவன் வந்த உடனே நீங்களும் அவனும் உடனே சென்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்ல கிளம்பி போயிடுங்க. கேஷ் கூட ரெடியா வச்சிருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ சார். வரட்டும், நான் வெயிட் பண்றேன். ஓகே. சார். எஸ். இவங்க போட்டோ எப்படி சார் இங்க? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறீங்க? நல்லா தெரியும் சார். இவங்க மேகலா தானே? மேகலாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். ஆனா இப்ப அந்த பொண்ணு ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கு சார். பிரச்சனையா? ஆமா சார். என்ன சார் இது? இப்ப மேகலா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். மேகலா இப்ப சென்னையில தான் சார் இருக்காங்க. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். கலையரசாரோட பொண்ணு.
அங்க என்ன நடந்துச்சுன்னா ஆடிட்டர் சார், நீங்க ஒரு தெய்வம். நிஜமாவே நீங்க தெய்வமா வந்து எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிருக்கீங்க. மேகலா நான் பெறாத பொண்ணு சார். ஆமா, அவளை நான் உடனே பார்க்கணும், பேசணும். ஆனா அவ இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கான்னு வேற சொல்றீங்களே. அவளுக்கு என்ன உதவி தேவையோ என்னமோ தெரியலையே. இந்த டாக்டர்லாம் வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதை விட்டு தள்ளுங்க. இப்போ நான் அவளுக்கு உதவி பண்ணணும். எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர தயாரா இருக்கேன். நீங்களும் தேவராஜ்மா சென்னைக்கு போய் மேகலாவுக்கு ஆக வேண்டியது கவனிங்க சார், ப்ளீஸ். யாருன்னு பாரியா? சார், உங்க பெரியப்பா சார். கிழவ அணத்த ஆரம்பிச்சிட்டானா? குடியா அந்த போன, குடியா. மை காட், இடியட், போனை கட் பண்ணி தொலைச்சிட்டானே. சார், மறுபடியும் ரிங் ஆகுது. யார் சார்? பெரியவர் தானா? அந்தாலே தான். நீ எங்க இருக்க? சீக்கிரமா வீட்டுக்கு வாணுமா. இந்த ஆள் ஒருத்தன், அந்த திலீப் ஒருத்தன், ரெண்டு பேரும் போட்டு என்ன கொடன் கொடையிறானுங்க. மடப்பைய போனை கட் பண்ணிக்கிட்டே இருக்கானே. அந்த மேகலை மட்டும் கிடைச்சிட்டா இந்த சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். எங்க நடக்க மாட்டேங்குது. ஐயோ, சில்லி ஃபெலோ, போனை ஆஃப் பண்ணிட்டா. யோ, முதல்ல உன் செல்ல ஆஃப் பண்ணியா? என் செல்ல ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் உன் செல்லுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஆஃப் பண்ணு. இதே வேலையா போச்சு இந்த கிழவனுக்கு. ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய விட மாட்டேங்கிறான். இடியட், யூஸ்லெஸ் ஃபெலோஸ், கொஞ்சம் கூட உதவாத பசங்க. இந்த நேரம் பார்த்து ரெண்டு பேரும் செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பண்றது சொல்லுங்க சார். சார் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? வந்துருவாரு சார். எப்படி அவர் சென்னைக்கு என் கூட வரத்துன போறாரு? என்ன சார் சொல்றீங்க? இத்தனை வருஷம் மேகலா பார்க்கத்தான் முடியல. அவளை பத்தி ஏதாவது நல்ல செய்தி கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். என் உயிரை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தேன். இப்ப மேகலா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. இனிமே நம்மளால டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது சார். அவளை உடனே போய் பார்க்கணுங்கிற அவசரமும் அவஸ்தையும் என் மனசுல இருக்கிறது எனக்கு தான் தெரியும். இந்த நேரத்தில் பார்த்து இந்த பசங்க எங்கேயோ போய் தொலைச்சிருக்காங்களே. ஓகே ஆடிட்டர், நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? நம்ம ரெண்டு பேருமே போய் மேகலா பார்த்து அவளை கையோட கூட்டிட்டு வந்துருவோம். சார் பதட்டப்படாதீங்க. நீங்க எவ்வளவு தூரம் செலவுப்பட்டு சென்னைக்கு வரணுமா? என்கிட்ட மேகலாவோட செல் நம்பர் இருக்கு. நீங்க மேகலாட்ட பேசி வேணாம், மேகலாவுக்கு செல்போன் போடாதீங்க. வேணாம், என் மேகலா பத்தி உங்களுக்கு தெரியாது, அவளை பத்தி எனக்கு தான் தெரியும். ஒரு அவச்சொல் தாங்காமத்தான் அவன் என்னை விட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்ப நான் போன் பண்ணிட்டு வரேன்னு தெரிஞ்சா அவ மறுபடியும் எங்கேயாவது போயிருவா. அதனால நாம நேர போய் அவளை பார்த்துட்டோம்னா, அவளை நான் பார்த்தா போதும், அவளை பார்த்து பேசிட்டா போதும். அவ அங்க இருந்து போறதை நான் தடுத்து நிறுத்திடுவேன் சார், ப்ளீஸ். அதனால நம்ம ரெண்டு பேருமே போலாம். என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ டிராவல்ஸ்? எஸ், நான் ரங்கராஜன் பேசுறேன். இண்டஸ்ட்ரியல்ஸ் ரங்கராஜன் பேசுறேன். நான் உடனே சென்னைக்கு போகணும். எனக்கு 2 ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வேணும். ஆமா, இன்னைக்கு எந்த ஃப்ளைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சென்னைக்கு போகணும் சார். கண்டிப்பாக வாங்கி கொடுங்க சார், ப்ளீஸ். நேம்ஸ் ரங்கராஜன் அண்ட் சிவகுமார். ஆமாம் ஆமாம், ஓகே. கன்ஃபார்ம் சொல்லி ஒரு நல்ல செய்தி சீக்கிரமாக ஃபோன் பண்ணுங்க சார், ப்ளீஸ். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்துடும். நான் போய் கொஞ்சம் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சார். அம்மா கொஞ்சம் வாயேன். ஏய், அவ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா? வாயன்னு கூப்பிடுற? இல்ல, அப்புறமா தொடச்சிக்கலாம். கொஞ்சம் வாமா. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவளை எங்க கூட்டிட்டு போறாங்க? கதவு சாத்து. இப்படி வா. வாமா. மா, உடனே சரின்னு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? என்னடி சொல்ற? அம்மா சொல்றது கேளுமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தியாகம் எனக்கு ஃபோன் பண்ணா. சரி, எனக்கு கொன்னிடுவே மிரட்டா. அம்மா, அவன் இப்ப நேரடியா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாமா.
ஆமா நான் அவன்கிட்ட பேசிட்டேம்மா. எப்படியாவது ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அந்த தியாகம் நம்ப முடியாதுமா. அதான் சரி, நான் உடனே கூட்டிட்டு போயிடலாமா? என்னம்மா? ஐயோ, என்னடி இது? எனக்கு கை கால்ல நடுங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அம்மா நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. இந்த பிரச்சனையை தீர்த்தாதான் எனக்கு நிம்மதி. அதான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீ சரி, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா பாத்துக்கோ. நான் உடனே பெங்களூர் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். என்னடி சொல்றேன்? அவ்வளவு பணத்தை நீ எப்படி ஏற்பாடு பண்ணுவேன்? அம்மா, இதெல்லாம் இப்ப விளக்கமா சொல்றதுக்கு நேரம் இல்லம்மா, அப்புறமா சொல்றேன். ஆனா பணத்தை என்னால ஏற்பாடு பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. எப்படிடி? உன்னை நம்பி யார் அவ்வளவு பணம் கொடுப்பா? அம்மா, பெங்களூர் போனா அங்க ஒரு வழி இருக்கு. அங்க வந்து அம்மா, நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன்ல. ஏண்டி, அவ்வளவு தூரம் நீ தனியாவா போவ? இல்லம்மா, அனிதா என் கூட வரா. நீ கொஞ்சம் தைரியமா இரு. சரி, என்ன பத்திரமா பாத்துக்கோமா. சரி, அப்ப வா வா, கண்ணை தொடச்சுக்கோ. வா. ஏக்லா, நமக்கு வண்டி ஏற்பாடு பண்ண சொன்னியே, வண்டி வந்துருச்சு. வண்டி ரெடியா இருக்குல்ல? அம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி. வா, சொல்லு. சரியா, இப்போ உன்னை டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. நீ வீட்டுக்கு போலாம். உன்னால முடியும்ல? டிஸ்சார்ஜ் பண்ணணுமா? எதுக்கு அவனை டிஸ்சார்ஜ் பண்ணணும்? இன்னும் அவனுக்கு ட்ரீட்மெண்டே முடியலையே. சொன்னா புரிஞ்சுக்கோங்க அத்தை. அவனுக்கு நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. அதுக்காக உன் பேச்ச கட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டா அப்புறம் பாதி வேளை அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அப்ப என்ன பண்றது? ஐயோ, எல்லா டெஸ்ட்டுமே பண்ணியாச்சு. இப்போ அவன் ரெஸ்ட் எடுக்கணும், மாத்திரை சாப்பிடணும். அது வீட்லயே பண்ணிக்கலாம். இப்ப எதுக்கு அவனை டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு அவ்வளவு அவசரமா குதிக்கிற? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? கையில அதிகமா பணம் இல்ல. பணம் இல்ல, அவ்வளவுதானே. அத நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ போ. அத்தை, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க? டாக்டர் கூட டிஸ்சார்ஜ் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. நான் இப்போ அவசரமா ஒரு வேலையா போறேன். நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க முடியாது. நீங்க சரி, நான் கூட்டிட்டு போங்களேன். அம்மா அம்மா, எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. நான் கிளம்புறேன். நான் ரிசப்ஷன்ல எல்லா பில்லையும் செட்டில் பண்ணிட்டேன். நீ பாத்துக்கோமா. அனிதா, அந்த படத்தை கூட. அம்மா, என்னம்மா, இது செலவுக்கு வச்சுக்கோ. நான் வந்துடுறேன். பத்திரமா போயிட்டு வரேம்மா. சரியா, பாத்துக்கோ. வரேன் அத்தை. வண்டி எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. அண்ணே, அம்மா. வண்டி எடுங்க, கிளம்பலாம். சரிங்க.